ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقال الله فأعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال الله تعالى أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال تعالى يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما وقال تعالى يا أيها الذين آمنوا اتقوا الله ولتنظر نفس ما قدمت لغد واتقوا الله إن الله خبير بما تعملون فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وخير الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, இன்றைய ஜும்ஆவினுடைய உரையில் நாம் ஒரு மிகவும் மார்க்கத்தினுடைய மிகவும் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி நாம் இந்த ஒரு ஜும்ஆவில் பார்க்க இருக்கிறோம். அதுதான் என்ன? ஈமான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய திருமறையில் பல இடங்களிலும் யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய திருமறையில் பல இடங்களில் அழைத்து பலதரப்பட்ட உபதேசங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஈமான் கொண்டவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காமிக்கிறான். அப்படியாப்பட்ட அந்த ஈமான் கொண்டவர்கள்னா யார்? அப்படி ஈமான் கொண்டவர்களாக நாம் எப்படி ஆக முடியும் என்பதை குறித்து தான் இதனுடைய ஜும்ஆவினுடைய பார்க்க இருக்கிறோம். ஈமான் என்றால் என்ன? முதல்ல ஈமான் அப்படின்னா ஒரு 3 விஷயங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு சொல்லித் தர்றாங்க. அதான் என்ன? உள்ளத்தால நம்பி, நாவால மொழிஞ்சு, உடலால செயல்படுத்துவது. இந்த ஒரு 3 விஷயங்கள் நம்மிடத்தில் சரியாக இருந்தால்தான் நாம முழுமையான ஈமான் கொண்டவர்களாக ஆக முடியும். அதன் அடிப்படையில இந்த உள்ளத்தால நம்புவதுனா என்ன? உள்ளத்தால நம்புவதற்குள்ளாக என்னென்ன விஷயங்கள்லாம் வருது அப்படின்னு பார்த்தோம்னா, உள்ளத்தால நம்புவது என்கின்ற அடிப்படையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு ஒரு ஈமானினுடைய கடமைகளாக 6 விஷயங்களை ஆக்கியிருக்கிறார்கள். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இஸ்லாத்தினுடைய கடமைகள் என்று ஒன்று இருக்கிறது, அது 5. இது ஈமானினுடைய கடமைகள். இறை நம்பிக்கை, அதாவது அல்லாஹ்வை நம்புவதனுடைய கடமைகள் 6. அந்த நம்புவதனுடைய கடமைகளை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு முறை பள்ளிவாசல்ல அமர்ந்திருக்கிறாங்க. அப்ப வெள்ளை உடை அணிந்த ஒரு நபர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்துல அந்த நபர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மொட்டியோட ஒட்டி உட்கார்றாங்க. உட்கார்ந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்துல கேட்கிறாங்க, அக்பிர்னி அனில் ஈமான், எனக்கு நீங்கள் ஈமானை பற்றி அறிவியுங்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்துல அந்த நபர் கேட்கிறாங்க. இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, ஆமன்து பில்லாஹ் வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ருசுலிஹி வல் யௌமில் ஆகிரி வல் கத்ரி கைரிஹி வ ஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா. இந்த 6 விஷயங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு சொல்லி காமிக்கிறாங்க. என்ன 6 விஷயம்? ஆமன்து பில்லாஹ், அல்லாஹ்வை நம்புவது, வ மலாயிகத்திஹி, அவனுடைய மலக்குமார்களை நம்புவது, வ குதுபிஹி, அவன் அருளிய வேதங்களை நம்புவது, வ குதுபிஹி வ ருசுலிஹி, அவன் அனுப்பி வைத்த நபிமார்களை நம்புவது, வல் யௌமில் ஆகிரி, மறுமை நாளை நம்புவது, வல் கத்ரி கைரிஹி வ ஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா, நன்மையும் தீமையும் அல்லாஹ்விடத்திலிருந்து வருகிறது என்பதை நாம்
நம்ப வேண்டும். இந்த 6 விஷயங்கள் தான் நாம் ஈமான் உள்ளத்தால நம்பும் விஷயத்தில் இந்த 6 விஷயங்கள் முக்கியமான விஷயமாக இருக்கிறது. இந்த 6 விஷயங்களை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறும்போது, யா அய்யுஹல்லதீன ஆமினு பில்லாஹி வ ருசுலிஹி வல் கிதாபில்லதி அன்ஸல மின் கப்ல் வ மன் யக்ஃபுர் பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ருசுலிஹி வல் யௌமில் ஆகிர் ஃபகத் வல்ல வலாலம் பாயிதா. என்ன சொல்றான்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அழைக்கும் போதே யா அய்யுஹல்லதீன ஆமனு என்று அழைக்கிறான். ஈமான் கொண்டவர்களே, ஆமினு பில்லாஹி, நீங்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை நம்பிக்கை கொள்ளுங்கள், மேலும் அவனுடைய தூதர்களை வேதங்களை நம்பிக்கை கொள்ளுங்கள், அவனுடைய மலக்குமார்களை நம்பிக்கை கொள்ளுங்கள் என்பதாக சொல்லிவிட்டு வமன் யக்ஃபுர் பில்லாஹி வ மலாயிகத்திஹி, அதாவது யார் அல்லாஹ்வை நம்புவதையும் மலக்குமார்களை நம்புவதையும் அவனுடைய வேதங்களையும் அவனுடைய தூதர்களை நம்புவதையும் மறுமை நாளை நம்புவதையும் யார் நிராகரிக்கிறார்களோ, நாங்கள் அதை நம்ப மாட்டோம் என்பதாக நிராகரிக்கிறார்களோ, ஃபகத் வல்ல வலாலம் பாயிதா, திட்டமாக அவர்கள் வழிகெட்டு விட்டார்கள், அவர்கள் மிகவும் வழிகெட்டவர்களாக இருக்கிறார்கள் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு கூறி காட்டுகிறான். அப்ப இந்த 6 விஷயங்களை நம்ம எப்படி நம்பணும்? முதல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை நம்புவது அப்படின்னா என்ன? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை நம்புவது அப்படின்றதுக்குள்ள அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை அவன்தான் படைத்தான், மேலும் இந்த உலகம் அனைத்தையும் அவன்தான் படைத்தான், மேலும் அவன்தான் நமக்கு வாழ்வாதாரத்தை தருகிறான், அவன்தான் அவன் மட்டுமே இந்த வணக்கத்திற்கு தகுதியானவன் என்பதை நாம் நம்ப வேண்டும். அவனை தவிர வேறு எந்த ஒரு கடவுளும் எந்த ஒரு இறைவனும் இல்லை என்பதை நாம் நம்ப வேண்டும். இதுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை நம்புவதற்குள்ளாக நாம் நம்ப வேண்டிய விஷயங்கள். அடுத்ததாக மலக்குமார்களை நம்புவது. மலக்குமார்களை நம்புவது அப்படின்னா என்ன? மலக்குமார்கள் என்று நமக்கு ஒரு பெயர் சொல்லப்பட்ட மலக்குமார்கள் என்று சிலர் உள்ளன, பெயர் சொல்லாத மலக்குமார்கள் பலரும் உள்ளன. என்றாலும் அவர்களையும் நாம் நம்ப வேண்டும். அவர்கள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள், மேலும் அவர்கள் அல்லாஹ்வினால் ஒளியால் படைக்கப்பட்டவர்கள், அவர்களை நாம் கண்ணால் பார்க்க முடியாது, அவர்களுக்கென்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பணிகளை கொடுத்திருக்கிறான், அந்த பணிகளை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் நம்ப வேண்டும். நமக்கு பெயர் சொல்லப்பட்ட சில மலக்குமார்கள் இருக்கிறாங்க. யாரு? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அவர்களுடைய வேலை என்ன? அல்லாஹ்விடத்திலிருந்து வஹீயை நபிமார்களிடத்தில் கொண்டு சேர்க்கும் பணி. அந்த பணியை அவர்கள் செய்து கொண்டிருந்தார்கள் என்பதை நாம் நம்ப வேண்டும். அடுத்ததாக மலக்குல் மௌத். அவர் அல்லாஹ் உயிரெடுத்து செல்லக்கூடிய மலக்காக இருக்கிறார் என்பதை நாம் நம்ப வேண்டும். அடுத்ததாக இஸ்ராஃபீல், சூர் ஓதக்கூடிய மலக்கு, மாலிக் அலைஹிஸ்ஸலாம் நரகத்தினுடைய காவலாளி, ரிதுவான் அலைஹிஸ்ஸலாம் சொர்க்கத்தினுடைய காவலாளி. இது போன்று அல்லாஹும் அவனுடைய தூதரும் மலக்குமார்களை பற்றி சொல்லியிருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களையும் நாம் நம்ப வேண்டும். அப்படி நம்பினால்தான் அது மலக்குமார்களை நாம் நம்புவதற்குள்ளாக அடங்கும். அடுத்ததாக வேதங்களை நம்புவது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு சொல்லி காமித்திருக்கிற வேதங்கள் 4 தான். தௌராத்து, இன்ஜீல், ஜபூர், குர்ஆன். இந்த 4 வேதங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி தந்திருக்கிறார். அதல்லாத வேதங்கள், ஏடுகள் நபிமார்களுக்கு கொடுக்கப்பட்டது என்பதையும் நாம் நம்ப வேண்டும். அந்த வேதங்கள் நமக்கு முன்னாடி உள்ள நபிமார்களுக்கு இறக்கப்பட்டது. அந்த வேதங்களை நாம் அந்த வேதங்களின் அடிப்படையில் அன்றைய காலத்துல வாழ்ந்த மக்கள் செயல்பட்டாங்க என்பதையும் நாம் நம்ப வேண்டும். அதுக்கடுத்து அல்லாஹ்வினால் அனுப்பப்பட்ட தூதர்களை நம்ப வேண்டும். அல்லாஹ்வினால் அனுப்பப்பட்ட தூதர்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறி காட்டுகிறார், வலக்கது பாஸ்னா ஃபீ குல்லி உம்மத்தின் ரசூலா, அதாவது எல்லா உம்மத்திற்கும் நாம் ஒரு தூதரை அனுப்பியிருக்கிறோம் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காமிக்கிறான். உம்மத் அப்படின்னா என்ன? இந்த ஊர்ல நம்ம இருக்கிறோம் அப்படின்னா நம்ம இந்த ஊர் ஃபுல்லா ஒரு உம்மத்து. அதே மாதிரி ஒவ்வொரு மொழி பேசக்கூடியவர்களும் ஒவ்வொரு சமுதாயம். அப்படியாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் ஒவ்வொரு தூதரை இறக்கினோம் என்பதாக சொல்லி காமிக்கிறான். அதையும் நாம் நம்ப வேண்டும். அது மட்டுமல்லாமல் 1,00,000க்கும் மேற்பட்ட நபிமார்கள் இந்த உலகத்திற்கு வந்தார்கள் என்று நமக்கு அறிவிக்கப்படுகிறது. அந்த விஷயத்தையும் நாம் நம்ப வேண்டும். பெயர் சொல்லப்பட்ட
நபிமார்கள். ஒரு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு 25 நபிமார்களுடைய பெயர்களை நமக்கு சொல்லி காமித்திருக்கிறான். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், இது போன்ற லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் 25 நபிமார்களுடைய பெயர்களை நமக்கு அல்லாஹ் நம்முடைய திருமறையில் கூறி காமித்திருக்கிறான். மேலும் அவர்களுடைய வரலாறுகளையும் நமக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறியிருக்கிறான். அந்த வரலாறுகளையும் நாம நம்பணும். அந்த வரலாறுகள் எல்லாம் அவர்களுக்கு உண்மையாக நடந்தது, அந்த வரலாற்றுல எந்த ஒரு இட்டுக்கட்டுதலும் இல்லை என்பதை நாம் நம்ப வேண்டும். அப்படி இந்த இந்த விஷயங்களை நாம் நம்பினால்தான் நபிமார்களை நம்புவது என்பதற்குள்ளாக நாம் அடங்க முடியும். அப்ப நபிமார்களை நம்ப வேண்டும். அடுத்ததாக மறுமை நாளை நம்ப வேண்டும். இந்த மறுமை நாளை நம்ப வேண்டும் என்பதற்குள்ளாக நம்ம இந்த மறுமை நாள் முதல் எப்ப ஆரம்பிக்குது அப்படின்னா, ஒரு மனிதர் மரணம் அடைகிறார் அப்படின்னா மரணம் அடையிலிருந்தே அவருடைய மறுமை வாழ்க்கை ஆரம்பித்து விடுகிறது. இது தனிநபரினுடைய மறுமை வாழ்க்கை. ஒட்டுமொத்த உலகத்திற்கும் என்று ஒரு மறுமை இருக்கிறது. அதுதான் சூர் ஊதப்படுவதற்கு முன்பதாக தஜ்ஜால் வருவான், யஜூஜ் மஜூஜ் வருவாங்க, ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இந்த உலகத்துக்கு வருவாங்க, மஹதி அலைஹிஸ்ஸலாம் வருவாங்க. இது போன்று மரணித்ததிலிருந்து கபர் வாழ்க்கை, கபர்ல பாவம் செய்தவனாக இருந்தால் தண்டனை கிடைக்கும், நன்மை செய்வனாக இருந்தால் அந்த இன்பத்திலே டைரக்டா அவருக்கு சொர்க்கம் கிடைக்காது, அந்த இன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருப்பார் என்று சொல்லக்கூடிய அந்த விஷயத்தை நாம நம்பணும். அடுத்ததாக கபர்ல இருந்து சூர் ஊதப்படும் போது அனைத்து மக்களுமே எப்படி மண்ணோடு மண்ணாக மக்கி போனதற்கு பிறகும் அவர்கள் இந்த உலகத்தில் எப்படி வாழ்ந்தார்களோ அதே போன்று கபரில் இருந்து எழுப்பப்பட்டு மறுமை நாளை நோக்கி செல்வார்கள். மேலும் அந்த மறுமை நாளில் நமக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இடத்துல கேள்வி கேட்கப்படும். அந்த கேள்விகளுக்கு நாம் பதில் சொன்னால்தான் அடுத்ததாக சொர்க்கம், நரகம், இந்த சொர்க்கத்தை பற்றிய சொல்லக்கூடிய இன்பங்களை நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும். அந்த இன்பங்கள் எல்லாம் உண்மையிலேயே இருக்கின்றது. உண்மையிலேயே நம்ம நல்ல அடிப்படையில் இந்த உலகத்துல வாழ்ந்தோம் அப்படின்னா அந்த இன்பங்கள் நமக்கு கிடைக்கும் என்பதை நாம் நம்பி இந்த அமல்களை செய்ய வேண்டும். அதே போன்றுதான் நரகத்தில் நமக்கு என்னென்ன தண்டனை எல்லாம், பாவம் செய்தவர்களுக்கு என்னென்ன தண்டனை எல்லாம் இருக்கிறது என்பதாக அல்லாஹ்வும் அவருடைய தூதரும் சொல்லியிருக்கிறார்களோ அதையெல்லாம் நமக்கு அந்த மறுமை நாளில் கிடைக்கும், அந்த மறுமை நாளில் பாவம் செய்தவர்களுக்கு கிடைக்கும் என்பதை நாம் நம்ப வேண்டும். இது போன்று இறுதியாக நல்லவர்களுக்கு சொர்க்கம், கெட்டவர்களுக்கு நரகம். அங்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நல்லவர்களுக்கு ஷஃபாஅத், அதாவது பரிந்துரை செய்வாங்க சொர்க்கத்திற்கு அனுப்புமாறு. இது போன்று இறுதியாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய கருணையின் அடிப்படையில நரகத்தில் இருக்கக்கூடிய, அதாவது கடுகளவு ஈமான் இருக்கக்கூடியவர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தனது கரத்தால் அள்ளி சொர்க்கத்துல போடுவான் என்கின்ற கூடிய செய்திகள். மேலும் இறுதியாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னை அந்த சொர்க்கவாசிகளுக்கு முன்பதாக தன்னை காமிப்பான் என்று சொல்லக்கூடிய அந்த விஷயத்தை நாம் நம்ப வேண்டும். அந்த சமயத்துல அனைத்து சொர்க்கவாசிகளும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இடத்துல சஜிதாவில் விழுவார்கள் என்பதாக இந்த மறுமை நாளை பற்றி ஒரு மனிதர் மரணம் அடைந்ததிலிருந்து சொர்க்கம் செல்லும் வரை, நரகம் எல்லாம் சொர்க்க நரகத்திற்கு அனுப்பும் வரை நாம் நம்ப வேண்டும். இதெல்லாமே நாம நம்பணும் அப்படின்னாதான் அது மறுமை நாளை நம்புவதாக வரும். அடுத்ததாக அதாவது நன்மை தீமை அல்லாஹ்விடத்திலிருந்து வருகிறது. விதியை நாம் நம்ப வேண்டும். விதியை நம்புறதுன்னா என்ன? விதியை நம்பணும் என்றால் ஒரு நன்மை நமக்கு வருது அப்படின்னா அதுவும் அல்லாஹ்விடத்திலிருந்து தான் நமக்கு வருது என்பதை நம்ப வேண்டும். ஒரு தீமை வருது அப்படின்னா அதுவும் அல்லாஹ்விடத்திலிருந்து வருது என்பதை நாம் நம்ப வேண்டும். இந்த விஷயத்தை பற்றி நமக்கு இந்த விஷயத்துல பல கேள்விகள், பல குழப்பங்கள் இந்த விதியினுடைய விஷயத்துல வரும். இந்த விதியினுடைய விஷயத்தில் ஆராய்ந்துதான் பல நபர்களும் பல கூட்டங்கள் பிரிந்தது. இந்த விதி ரொம்ப ஆராய்ந்து அதை எப்படி அல்லாஹ்வின் மூலமாக நமக்கு தீமை வரும் என்பதாக அதற்குள்ளாக திரும்பி ஆராய்ந்துதான் அவர்கள் எல்லாம் வழிகட்டார்கள். இதை நாம் எப்படி புரிந்து கொள்ளணும்? அல்லாஹ்வின் தூதர் நமக்கு சொல்லி காமிக்கிறாங்க.
நீங்க விதியை ரொம்ப ஆராயாதீங்க. சஹாபாக்கள் கேட்கும் போது சொல்லி காமிக்கிறாங்க, இந்த விதியை குறித்து நீங்கள் ஆராயாதீர்கள், அதை எப்படி அல்லாஹ் சொல்லி இருக்கிறானோ அதே போன்று நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லிட்டாங்க. அதனால இந்த விதியினுடைய விஷயத்துல நம்ம ரொம்ப ஆராயக்கூடாது. மாறாக அதை நம்ம நன்மை தீமை அல்லாஹ்விடத்திலிருந்து வருகிறது. மேலும் அதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தை படைப்பதற்கு 50,000 நாட்களுக்கு முன்பதாக ஒரு பேனாவை படைத்து அந்த பேனாவிடம் எழுது என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கட்டளையிட்டான். அப்ப அந்த பேனா கேட்கிறது அல்லாஹ்விடத்தில், யா அல்லாஹ் என்ன எதை எழுதுவது, என்ன எழுதுவது என்பதாக கேட்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், இந்த உலகம் ஆரம்பம் முதல் இறுதி வரை என்னவெல்லாம் நடக்குமோ அதை அனைத்தையும் எழுது என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கட்டளையிடுகிறான். அப்படி அந்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எழுதி வைக்கப்பட்டதுதான் நமக்கு இந்த உலகத்துல நடக்குது என்பதை நாம் உறுதியாக நம்ப வேண்டும். அதற்கு மேலாக அந்த விதியினுடைய விஷயத்துல நாம மேற்கொண்டு ஆராய்வது வழிகேட்டுல நம்மளை கொண்டு போய் விட்டுரும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப இந்த ஈமானுடைய 3 விஷயங்கள்ல உள்ளத்தால நம்புறதுல இந்த 6 கடமைகள் நமக்கு இருக்கிறது. இந்த 6ஐயும் நாம முழுமையாக உள்ளத்தால நம்பணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், அல்லதீன யுமினூன பில் கைப். யாரை பத்தி சொல்லும்போது ஈமான் கொண்டவர்கள்னா யார் அப்படின்னு சொல்லும்போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்கள் மறைவான விஷயத்தை நம்புவார்கள் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அறிமுகப்படுத்துறான். இப்ப இந்த 6 விஷயங்களையுமே பாருங்க, நமக்கு மறைவான விஷயமா தான் இருக்கு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பார்த்திருக்கோமா? இல்ல. அது நமக்கு மறைவான விஷயமா இருக்கு. மலக்குமார்களை பார்த்திருக்கோமா? பார்க்க முடியாது. கண்ணுக்கு தெரியாம இருக்கு. அது மறைவான விஷயம். வேதங்கள், இந்த வேதங்களை இந்த மூணு வேதங்கள் நம்ம பார்த்தது இல்லை. அது இல்லாம குர்ஆனை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு வழிகாட்டியாக ஆக்கியிருக்கிறான். அதன் அடிப்படையில குர்ஆன் நம்ம பார்த்திருக்கோம். அது இல்லாத 3 வேதங்கள் நமக்கு கண்ணுக்கு மறைவாக தான் இருக்கு. தூதர்கள், இந்த தூதர்களும் நமக்கு மறைவாக தான் இருக்கிறாங்க. மறுமை நாள்ல என்னென்ன விஷயம் நடக்கும் அது எல்லாமே நமக்கு மறைவானதா தான் இருக்கு. எதுவுமே நம்ம கண்ணுக்கு முன்னாடி பார்க்கல. இந்த ஒரு மௌத்தை தவிர, அந்த மௌத்தை மட்டும் நம்ம கண்ணுக்கு முன்னாடி பார்க்கிறோம். அதனால அதை பெரும்பாலான நபர்கள் நம்புறாங்க. அந்த மறுமை நாள் நடக்கக்கூடிய, அந்த மௌத்திற்கு அப்புறம் நடக்கக்கூடிய விஷயங்கள்ல பலரும் அதை நடக்காது என்பதாக மறுக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்துல அவர்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இருக்கிறான், அவன் தான் எங்களை படைத்தான் என்பதை நம்பினார்கள். என்றாலும் அவர்கள் இந்த தூதர்மார்களையும் வேதங்களையும் நம்பவில்லை. அவர்களுக்கு மத்தியில பிரிவினை, அவர்களுக்கு மத்தியில ஏற்றத்தாழ்வு இருக்கு என்பதாக அவர்கள் சொன்னதின் காரணமாக தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களை காஃபிர் என்பதாக சொல்லி காமிக்கிறான். அப்ப இந்த 6 விஷயங்களையும் நம்ம உள்ளத்தால நம்பணும். அந்த உள்ளத்தால நம்பினதுக்கு அப்புறம் நாவால மொழியிடும். நாவால மொழிகிறதுக்குள்ளாக என்னென்ன வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, நாவால மொழிகிறதுக்குள்ளாக திக்ர் வரும். மேலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு எல்லாம் ஒரு கடமை கொடுத்திருக்காங்க. என்ன? வல்தகும் மின்கும் உம்மத்தி யதுஊன இலல் கைர் வ யஅமுருன பில் மஅரூஃப் வ யன்ஹவுன அனில் முன்கர். என்ன ஒரு வேலை? நீங்கள் மக்களை நன்மையின் பக்கம் அழைக்கணும், தீமையை விட்டு தடுக்கணும் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு ஒரு கடமை, ஒரு வேலையை நமக்கு ஆக்கியிருக்கிறான். அப்ப இந்த வேலையை இந்த ஒரு சொல்றது, மக்களிடத்துல எடுத்து சொல்றது, நீங்க நன்மையை செய்யுங்க, பாவத்தை விட்டு தவிர்ந்துருங்க என்பதை சொல்லுவது என்பது இந்த நாவால மொழிகிறதுக்குள்ளாக வரும். அடுத்ததாக அந்த ஈமானை பற்றியும் நம்ம சொல்லணும். அல்லாஹ்வை நம்ப வேண்டும், அவனுடைய மலக்குமார்களை நம்ப வேண்டும் என்கின்ற இந்த 6 விஷயங்களையும் நாம நாவால மொழியணும். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்பதாக நாவால நம்ம மொழிஞ்சோம் அப்படின்னா இந்த நாவால மொழிகிறது நமக்கு கிடைக்கும். அடுத்ததாக நாவால மொழிந்ததுக்கு அப்புறம் என்ன செய்யணும்? உடலால செயல்படுத்தணும். உடலால செயல்படுத்துறது அப்படின்னா என்ன? தொழுகணும், நோன்பு வைக்கணும், நம்ம உடலால சக்காத் செய்யணும், அல்லாஹ்விடத்துல பிரார்த்தனை செய்யணும், ஹஜ், உம்ரா, இது போன்ற பல நன்மையான காரியங்களை நம்ம உடலால செய்யணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய திருமறையில் கூறி காட்டுகிறான், இன்னல்லதீன ஆமனு வ அமிலுஸ் ஸாலிஹாத்தி. என்ன சொல்றான்? வெறும் நீங்கள் ஈமான் கொண்டால் மட்டும் போதாது. இந்த 6 விஷயத்தை மட்டும் நம்பினா போதாது. அதற்கு அடுத்ததாக வ அமிலுஸ் ஸாலிஹாத்,
நல்ல அமல்களை நாம் செய்ய வேண்டும் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய திருமறையில கூறி காட்டுகிறான். அப்ப இந்த 3 விஷயங்களைத்தான் ஈமான் என்பதாக, இந்த 3 விஷயங்களை ஈமான் என்பதாக நமக்கு சொல்லி காமிக்கிறாங்க. இப்ப இந்த 3 விஷயமுமே நம்ம இடத்துல சரியாக இருந்தால்தான் நாம ஈமான் கொண்ட முழுமையான ஈமான் கொண்டவர்களாக ஆக முடியும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எனவே எதை கேட்டோமோ அதன் அடிப்படையில் செயல்படுத்துவதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கிருபை செய்வானாக என்று கூறி இந்த ஜும்மாவினுடைய முதல் உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹ். அல்ஹம்துலில்லாஹி அல்லதி ஹதானா லிஹாதா வமா குன்னா லினஹ்ததிய லௌலா அன் ஹதானா அல்லாஹ். ரப்பி இஷ்ரஹ் லி ஸத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்ததம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி ரப்பி ஸித்னி இல்மா. இந்த ஜும்ஆவினுடைய முதல் உரையில நாம ஈமானை பற்றி பார்த்தோம். அந்த ஈமானினுடைய 3 விஷயங்களை பற்றியும் நாம் விரிவாக இல்லாவிட்டாலும் சிறிதளவிற்கு நாம் வாழ்க்கையில் செயல்படுத்தும் அளவிற்கு நாம் அந்த விஷயங்களை நாம் பார்த்தோம். இந்த ஜும்ஆவினுடைய 2வது உரையில நம்ம இந்த ரமலானை விட்டு பிரிந்து செல்லக்கூடிய இறுதி தருணத்துல இருக்கோம். இன்னும் 6-7 நாட்கள், 6-7 நாட்களா அல்லது 8 நாட்கள் என்னவென்று அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். அதனுடைய எண்ணிக்கை நமக்கு தெரியல. அப்ப இந்த 6 நாட்களையும் நம்ம சரியான முறையில் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இந்த நம்ம முதல் உரையில் கேட்ட அந்த 3 விஷயங்களின் அடிப்படையில் நாம செய்யும் போதுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மளுடைய அமல்களை ஏற்றுக்கொள்வான். நம்மளுடைய அமல்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னா அதற்கு ஒரு 3 விஷயம் இருக்குது. அதுதான் என்ன? அந்த 3 விஷயத்துல ஒண்ணு அல்லாஹ்வை ஈமான் கொள்ளணும். இந்த 3 விஷயம் முன்னாடி முதல் உரையில பார்த்த அந்த 3 விஷயம். 2வது அதாவது அல்லாஹ்விற்காக செய்ய வேண்டும். இஹ்சான், இஹ்லாஸ் இருக்க வேண்டும். இஹ்லாஸ்னா என்ன? அல்லாஹ்விற்காக மட்டும் நம்ம அமல்களை செய்யணும். மாறாக பெருமைக்காகவோ அல்லது பிறர் நம்மளை பார்க்கிறாங்க என்பதற்காகவோ நம்ம நம்மளை செய்யக்கூடாது. அதை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய திருமறையில் கூறும்போது அலம் தர இலல்லதீன, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை பற்றி திருமறையில் கூறும்போது இதா காமு குஸாலா என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காமிக்கிறான். இன்னல் முனாஃபிகீன யுகாதிஊன அல்லாஹ் வ ஹுவ காதிஊஹும் வ இதா காமு இலஸ் ஸலாத்தி காமு குஸாலா. அதாவது இந்த பிறருக்காக நாம் செய்யக்கூடிய அமல், பிறர் பார்க்கிறார்கள், ஒரு பெருமைக்காக செய்யக்கூடிய அமலை குறித்து சொல்லும் போது அது முனாஃபிகீன்களுடைய குணமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காமிக்கிறான். அப்ப அந்த விஷயத்தை அந்த பிறருக்காக செய்யாமல் நாம் அல்லாஹ்விற்காக மட்டும் அந்த செயலை செய்ய வேண்டும். 3வதாக அது அல்லாஹும் அவனுடைய தூதரும் காட்டி தந்த வழியாக இருக்கணும். அது அல்லாத புதிதாக நாம ஏதாவது ஒன்று நினைத்துக் கொண்டு அமல்களை செய்வது, இந்த அமல் செய்தால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு நன்மை கொடுப்பான் என்பதாக நினைத்து நாம் செய்யறது. இது செய்தால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இடத்துல அந்த அமல் ஏற்றுக்கொள்ளப்படாது. மாறாக அந்த அமலை அல்லாஹும் அவனுடைய தூதரும் நமக்கு அறிவித்து தந்திருக்கணும். இந்த அமலை செய்யுங்க, அப்ப உங்களுக்கு இந்த நன்மை கிடைக்கும் என்பதாக அல்லாஹும் அவனுடைய தூதரும் சொல்லி இருந்தால்தான் நமக்கு அந்த அமல் ஏற்றுக்கொள்ளப்படும். அப்ப இந்த 3 விஷயங்களை நாம கருத்துல கொள்ளணும். இந்த 3 விஷயங்களை நாம் கருத்துல கொண்டு இந்த மீதி உள்ள நாட்களில் நாம் அமல்களை செய்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இடத்தில் சொர்க்கத்தை பெறக்கூடிய மக்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களையும் என்னையும் உங்கள் குடும்பத்தாரையும் என் குடும்பத்தாரையும் ஆக்கியால் புரிவானாக என்று கூறி எனது ஜும்மாவினுடைய உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.